ஆவணி மாதத்திலே வரக்கூடிய மகாசங்கடகர சதுர்த்தி விழாவானது இன்றைய தினம் கார்த்திகையில் மங்களவாத்தியத்துடன் இனிதே ஆரம்பமாகி தொடர்ச்சியாக இன்றைய உபயகர்த்தாக்களிடம் சங்கல்பம் செய்யும் நிகழ்வானது நடந்து மஞ்சளினாலே விநாயகர் பிடித்து அவரை ஆராதனை செய்து எந்தவித விக்கிரங்களும் எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் அடுத்தபடியாக புண்ணியாகவாதன வைபவமானது நடைபெற்று அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள கிரகங்களிலே கங்கா யமுனா நர்மதா சிந்து சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய சகல நதிகளையும் எழுந்தருள செய்து அதற்குரிய வேதிகா மந்திரங்களினாலே ஆராதனைகளால் நடைபெற்று புண்ணியாகவாதன வைபவமாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள இடங்களிலே மகாகணபதியை நீலகண்ட மகாகணபதியை எழுந்தருள செய்து வேதிகார்த்தனை பூஜையானது தொடர்ச்சியாக நடந்து யாக குண்டங்களிலே பிரமாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள யாக குண்டங்களிலே விநாயகருக்கே பிடித்தார்பான அவல் பொறி கடலை சரணபதி என்று சொல்லக்கூடிய 96 யாகம் நடக்குதோ அந்த யாக வேண்டியை கொண்டை அந்த நைவேத்திய பொருட்களெல்லாம் யாகத்தை சமர்ப்பணம் செய்தமையானால் சேதாதேவி என்கின்ற தேவியானது அந்தந்த தேவதைகளுக்கு கொண்டை ஆகுதிகளை சேர்ப்பது என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. அந்த வகையிலே விநாயக பெருமானுக்கு புனிதமான தரிவிகளினாலே யாகங்கள் எல்லாம் நடத்தினோம். நிறைவு ஆகுதி என்று சொல்லக்கூடிய பூர்ண பட்டு வஸ்திரம் கொப்பரை திகாயினாலே நிறைவு ஆகுதி வைபவமானது தற்சமயம் நடைபெற இருக்கிறது. அந்த நிறைவு ஆகுதி வைபவம் பூர்ணாகுதி தபாலத்திலே சித்திரக்காயை வைத்து தொட்டு வணங்கி நீலகண்ட விநாயக பெருமானுடைய பரிபூர்ண அருளினாலே நம் இல்லங்களிலே அஷ்டலட்சுமிகள் நிறைந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய யாகத்தை கண்ணால் கண்டு யாகத்தின் பலனை பெற்று பேரானந்த பெருவாழ்வு வர வேண்டுமாய் உங்களை எல்லாம் இந்த தருணத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு மகாசங்கட சதுர்த்தி உபயதாரர்களுடைய பேர் நாமாவளியானது தற்சமயம் வாசிக்க இருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக